அடர்ந்த வனப்பகுதியில் குடில் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அதில் குரு பரசுராமர் நிறைய மாணவர்களுக்கு பல வித்தைகளை கற்பித்துக் கொண்டிருந்தார். சகல வித்தைகளிலும் கற்றுத் தேறியவர்களுக்கும் அனுபவ பாடம் வேண்டும் என்பதற்காக குரு மக்களுடனும் வனப்பகுதிக்குள்ளும் சென்று கற்று வருமாறு மாணவர்களை அனுப்புவார். அவ்வாறு அவர்கள் கற்றுக்கொண்ட அனுபவ பாடத்தை தினமும் ஒவ்வொருவரிடத்தும் கேட்பது வழக்கம். அவ்வாறு கேட்கும் போது இரு ரிஷிகுமாரர்கள், குருவே, இன்று நாங்கள் இருவரும் ஆற்றுக்கு குளிக்க சென்றோம். அவ்வாறு குளிக்க சென்ற போது அழகான அருவியில் பால் போன்று நீர் ஓடிவரும் அழகையும் அதில் மீன்கள் நீந்துகின்ற அழகையும் குளித்து முடித்த பின் ரசித்துக் கொண்டிருந்தோம். மேலும் இயற்கையின் அழகுதான் என்னே என்று எங்களுக்குள் வியந்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் ஒரு சிறிய அழகிய நாய்க்குட்டி ஒன்று ஆற்றின் ஓரத்தில் இருந்து நண்டுகளை பிடித்துக் கொண்டிருந்தது. திடீரென அந்நாய்க்குட்டி ஓரத்தில் வந்த மீனை பிடிக்க நீரில் பாய்ந்தது. ஆற்றில் நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் நாய்க்குட்டி நீரில் அடித்து செல்ல தத்தளித்தது. அதை பார்த்த நான் தான் காப்பாற்றுவேன் என்றேன். இல்லை இல்லை, நான் தான் காப்பாற்றுவேன் என்றான் மற்றொருவன். இப்படி இருவரும் நான் தான் காப்பாற்றுவேன் என்று எங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்க சிறிய முனகல் சத்தமும் காலை யாரோ பிராண்டுவது போல தோன்ற சிறிது நேரம் கழித்து திரும்பி பார்த்தபோது நாய்க்குட்டி எங்கள் அருகில் நின்றது. ரிஷிகளே, உங்களுக்குள் சண்டை எதற்கு? நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நான் நம்பிக்கொண்டிருந்திருந்தால் என் உயிரை இழந்திருக்க வேண்டியதுதான். நானே முயற்சி செய்து உயிர் பிழைத்து உங்கள் முன் நிற்கிறேன் என்றது. இதை கேட்ட நாங்கள் இருவரும் வெட்கி தலை குனிந்தோம். நமக்குள் போட்டியிட்டு தற்பெருமை கொண்டோமே, இந்த சிறிய விலங்குக்கு இருக்கும் அறிவு கூட நமக்கு இல்லையே என்று வருந்தி தெளிந்தோம். அதை கேட்ட குரு, பிறரை நம்புவதை விட நம்மை நாம் நம்பினால் வாழ்வில் உயரலாம் என்பதை ஒரு சிறிய நாய்க்குட்டி நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டது பார்த்தீர்களா என்று அனைத்து மாணவர்களையும் நோக்கி கேட்டார்.